இந்த 2, 3 நாட்களா பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா முழுக்க முழுக்க அஜித் புராணம் தான் ஓடிட்டுருக்கு. அஜித் அவர்கள் தன்னுடைய விடாமுயற்சி படத்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலனாலும் பரவால்ல. ஆனா, இப்போ துபாயில நடந்த கார் பந்தயத்தில தன்னுடைய டீம ஜெயிக்க வச்சு, வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டாருப்பா அஜித் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்களோட ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த துபாயில ஒரு கார் ரேஸ்ல கலந்துக்கிட்ட வீடியோக்கள், பேசிய பேட்டிகள், இப்படி பல விதமான ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாகி அவங்களோட ரசிகர்களுக்கு உற்சாகத்த குடுத்துட்டுருக்கு. இந்த நேரத்தில அந்த பேட்டியில நம்ம அஜித் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் பேசு பொருளா மாறியிருக்கு. நமக்கே தெரியும் வழக்கம் போல இந்த 2 துருவ ரசிகர்கள்லாம் குடிமி புடி சண்டை, அப்புறம் சட்டைய புடிச்சு சண்டை, இது மாரியான சண்டைகள்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த வரிசையில விஜய், அஜித் சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, அது குறித்து அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப சோசியல் மீடியா முழுக்க முழுக்க டாக்ஸிக்கா தான் இருக்குது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட். ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ, இவ்வளவு டாக்ஸிக்கா ஏன் இந்த சின்ன வாழ்க்கையில இருக்கணும்? அ நம்ம வாழ்றதே கொஞ்ச நாள். அதில வந்து வன்மத்த கக்கணுமா? மத்தவங்க மேல வந்து விஷத்த வந்து ஊத்தணுமா? அதெல்லாம் வேணாம். மத்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கவே தேவையில்ல. உங்க வாழ்க்கையில நீங்க கவனம் செலுத்துங்க. ஒரு பக்கம் அஜித் வாழ்க, இன்னொரு பக்கம் விஜய் வாழ்க அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க எப்ப தான் வாழப் போறீங்க? உங்களோட அன்பிற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா தயவு செஞ்சு உங்க வாழ்க்கைய நீங்க பார்த்துக்கங்க. என்னுடைய ரசிகர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ அஜித் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோ அவரே சொல்றாரு, அவங்க ரசிகர்கள்ட்ட வந்து தயவுசெய்து இந்த ரசிகர் சண்டை போடாதீங்க. அ அஜித் வாழ்க, விஜய் வாழ்கனா நீங்க எப்போ வாழப் போறீங்கன்னு தன்னுடைய ரசிகர்கள பார்த்தே கேட்குறாரு. இதுவரைக்கும் எந்த ஹீரோவாவது இப்படி கேட்டிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி அஜித்த பாராட்டி தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து, ஆமா இவர் வந்து 50 படம் நடிச்சு செட்டில் ஆயிட்டாரு. 60 படம் நடிச்சு செட் ஆயிட்டு கோடி கோடியா சம்பாதிச்சு இவர் வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. ஆனா, ரசிகங்கிட்ட இந்த விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் ஏன் இவர் வளர்ற டைம்ல சொல்லியிருக்கலாம்ல. அப்பயெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா, இப்போ சேஃபா ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து இஷ்டத்துக்கு அட்வைஸ் பண்றாருன்னு அஜித்தோட ஹேட்டர்ஸ்லாம் வந்து இத வந்து வேற மாரி சொல்றாங்க. ஸோ, இதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத உங்க பொறுப்புலயே விட்டுர்றோம். நீங்க சொல்லுங்க அத பத்தி கமெண்ட்ல. அஜித் சொன்னது சரியா? தப்பா? என்று.